சிக்கன் கூட புளிச்சக்கீரையா? ஆமாம். பார்க்கும்போது வேற மாதிரி டெம்ட் ஆகுது. வெல்லம், ஏலக்காய், அது கூட திருவுன தேங்காய். வாயில பட்டுட்டான். அவர் ரியாக்ஷன் பாரு. எல்லாருமே கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிவி சமத்து அப்படின்னு. ஆனா வீட்டுல வந்து பார்த்தாதான் தெரியும். ஆமா, சமத்தா இல்லையாங்கிறது. நேத்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த பாலும் பேட்டும் வச்சுக்கிட்டு தூக்கமே இல்லை. பால் மட்டும் கையில கிடைச்சிட்டுனா வச்சுங்களேன், இவனுக்கு தூக்கமே வராது. அதுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஹேமி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சனி ஞாயிறு லீவு எப்படா வரும்னு இந்த தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் தோணும். ஆனா வந்து சனி ஞாயிறு லீவு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல இருந்தா வச்சுங்களேன், அந்த அளவுக்கு படுத்தி வைக்கிறாங்க. காலையிலேயே இன்னும் எப்ப நைட் ஆகும். இன்னைக்கு மட்டுமா படுத்து வைக்கிறானோ? இல்ல, டெய்லி படுத்து வச்சுட்டு தான் அவங்க படுத்துறது ஒரு பங்கு இருந்தாலும், ஆனா நீ பண்ணது இருக்கு பத்தியா, உன் தலையில அப்படியே குத்துன்னு போல என்ன சொல்லியிருக்க? ஞாபகம் இருக்கா? நான் என்ன எடுத்துட்டு வந்து குடுவினோம், சமைச்சு தரேன். இந்த ஒரு டயலாக நான் என்னைக்கோ வாய் தவறி சொல்லிட்டேன். என்னன்னா, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன், சொல்லவே மாட்டான். அப்போ வந்து ஒரு நாள் சண்டையில் என்ன சொல்லிட்டேன்னா, சண்டைனா இது மாதிரி வாக்குவாதம் வரும்போது என்ன சொல்லிட்டேன், நீ ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் சமைச்சு கொடுக்க போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் அப்படி தான் இருப்பேன், ஏதாவது என்ன வைக்கணும் கேட்டுட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். சார் காலையில் வெளில போனாரா, வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அந்த வார்த்தை சொன்னதுனால அதெல்லாம் அத்தைக்கு தெரியுமா, அவன் என்ன எடுத்துகிட்டு வர போகிறான், காய்கறி தான் வாங்கிட்டு வருவான்னு சொல்லிட்டு அத்தை என்ன பண்ணிட்டாங்க, காலையில் மீன் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. மீன் இருக்குது, இப்போ சிக்கன் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் நம்ம பெரிய கரடி இருக்குது பாருங்க, அது என்ன கேக்குதுன்னா, எனக்கு பிரியாணி தாமா வேணும், எனக்கு கொஞ்சமாச்சும் பிரியாணி போட்டு கொடுத்துருமா, கொஞ்சமாச்சும் பிரியாணி போட்டுரு, நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்ட்டான். ஐயோ, இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இந்த சிக்கன் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா வீணா போயிடும். ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள அத்தை வந்து அவங்கள்ட்ட போராடட்டும். அவங்கள்ட்ட விட்டுட்டோம்னா வச்சுங்களேன், தூங்கும் போது நான் இதெல்லாம் செஞ்சிருவேன். தூங்குறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஏமா? ஐயோ, நீ தானே நல்லா விளையாடுவப்போ. கொஞ்ச நேரம் விளையாடுவானுங்க, அடிச்சுட்டு கடிச்சிட்டு கிடப்பாங்க ரெண்டு பேரும். எப்படி பூனை கத்தம்? என் தங்கச்சி போன் பண்ணி எங்க அந்த மியாவை கூப்பிடு தலையில வச்சுக்கிறான் பூவை பறிச்சு. அங்க பாரு, பூவை பறிச்சுட்டானா, தலை வச்சுட்டா ஒரு அங்க பாரு. இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, பூவை பறிச்சு தள்ள வைக்கிறான். இத்தனை நாளா பூ எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்து வந்து நம்ம தலையில தான் வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பான். ஏன் தலை நேற்று கொண்டாந்து கொடுத்தானா சாமிக்கு வைன்னு சொன்னேன், அங்க வைக்காம கொண்டு போய் ஆத்தாட்ட கொடுத்தான். இப்ப அவனே எடுத்து வச்சுக்கிறான். பாத்தியா? அட பாவி, நாங்களே ஸ்லோவா வச்சு அன்னக்குடிக்கு பிடிச்சா நீ என்ன ஃபுல்லா பிடிச்சிட்ட போ. கொஞ்சம் வருத்தத்துலேயும் சந்தோஷம் என்னன்னா, நான் வந்து இப்படி சமைக்கிறதுல நான்வெஜ்ஜு, ஆனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க வெஜிடேரியனாகவும் இருக்காங்க. என்னை நேரில் பார்த்துட்டு சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கார்டனில் சமைக்கிறீங்களே நான்வெஜ்லாம், அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்ட்டு சொன்னாங்களா? ஆமாம், நேரில் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆமாம். நானும் அரிய போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், அப்பயும் கத்திக்கிட்டு தான். பயங்கரமான சண்டை ஓடிட்டு இருக்கு. ஐயோ, நம்ம வீட்டில் எப்பயுமே காக்காவுக்குன்னு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே தான் இருப்போம். பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாப்பிடும் போதாக இருக்கட்டும், சாப்பாடாக ஏதோ போட்டுட்டு தான் இருப்போம். அதனால தான் வருது. அதுமாரி நம்ம வெளில போனாலுமே அவுட்டோர் குக்கிங்க்கும் வந்துடும் தெரியுமா? ஆமாம், எங்கே போனாலும் அந்த காக்காவும் சரி நாய்க்குட்டியும் சரி எங்கே இருந்தாலும் வந்துடும். நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னமோ தெரியல, நம்ம மேலே அது ஒரு பாசம் அதிகமாக இருக்குது. எப்பயுமே இந்த மாதிரி தண்ணி குழி நோண்டி தான் ஊற்றணும் செடிங்களுக்கு, அப்போ தான் அந்த சத்து போய் அந்த செடிக்கு ஏறும்.
சிக்கனை கழுவியாச்சு. இதில் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலரி வச்சுட்டு சாப்பிட போகிறேங்க. எனக்கு பசிக்குது. காலையிலே வந்துட்டு கூழுக்கு செஞ்சேனா, கூழு மட்டும் செஞ்சேன்னா இந்த குட்டி வாண்டு ரெண்டுத்துக்கும் சாப்பிட கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் நெய் சாதம் கொஞ்சமாக செஞ்சேன். அதை சாப்பிட்டதுனால கொஞ்சம் விளாட்றாங்க. நானும் தைரியமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். இல்லைன்னா வச்சிங்களேன் நம்மளை பிடுங்கி தின்னுடுவாங்க. அப்படியே இதை கிளறி வச்சிரும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிளறி வச்சுட்டேன்னா வச்சுங்களேன் எவ்வளோ நேரம் வேணாலும் தாக்கு பிடிக்கும். காலையிலே இன்னும் வெளில போகும்போது கொஞ்சமாக எடுத்து கூழ் கிண்டி கொடுத்தேன், கேழ்வரகு கூழ். மாமா அத்தையெல்லாம் வந்துட்டு சாதம் சாப்பிட்டாங்களா, அதனால் ஒரு 11-12 மணிக்கு நாங்கள் குடிச்சிக்கிறோன்ட்டாங்க. அவங்களுக்கு தனியாக அப்படியே வச்சுட்டேன். இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையிலே புட்டு செஞ்சேன். அதை இன்னும் நான் எடுத்து கொடுக்கல. இதை எடுத்து கொடுத்தேன்னா வச்சுங்களேன் நான் சாப்பிட்ற வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க. வெல்லம் ஏலக்காய் அது கூட திருவுன தேங்காய். இந்த புட்டு வந்து கருப்பு கவுனி அரிசியில் பண்ணேன். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அம்மா எப்படி சாப்பிடும்? அம்மா எப்படி சாப்பிடுவேன்? வாயில பட்டுட்டான். அவர் ரியாக்ஷன் பாரு. சாப்பிடு, நல்லா இருக்குல்ல? இனிப்பெல்லாம் சாப்பிட மாட்டீங்கடா. வாவ் சொல்லு. எப்படி குடிச்சிட்டு சொல்லு. குடிங்கடி குடிங்கடி. கூழ் குடிக்கிறான். பரவாயில்ல, கூழாவது குடிக்கிறியே. இதை குடிக்காது. இவனை குடிப்பான். அந்த மேலே அந்த வெங்காயம் எல்லாம் போட்டுக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் குடிப்பேன். எடுத்து வச்சிருக்கேன், நான் கிண்டி தரேன். யாருக்கு இது இறங்கல. கூழு மட்டும் நம்ம வீட்டில் வீணாக போகாது. ஆமாம். இது பேர் என்னமோ சொல்லுவாங்களே சீத்து, என்னது இது? கீரை? புளிச்ச கீரை. புளிச்ச கீரையா? ஆமாம். இந்த கீரையை சாப்பிட்டு பார்த்தா புளிக்கும், அதனால தான் இது பேர் புளிச்ச கீரை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை வந்து நம்ம கிடஞ்சோன்னா வச்சிங்களேன் ஒவ்வொரு புளிப்பு. அம்மா வந்து இப்போ வரும்போது ஒரு தடவை வாங்கிட்டு வந்து கிடஞ்சாங்க. அப்பா நான் வாயிலே எடுத்து வைக்கல. ஆனால் இது சிக்கனில் போடும்போது நல்லாயிருக்கும். அதான் கொங்குரா சிக்கன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு நேற்று வெளில போயிருந்தோமா, வரும்போது இந்த புளிச்சக்கீரை வாங்கிட்டு வந்தேன். இதை பார்த்தோன்னே அது செய்யணும்னு தோணுச்சு. சரி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படி உருவிட்டு என்ன பண்ணணும்? அலசிட்டு இதை கிடையணும். இதை நம்ம வீட்டில் வைக்கலாமா? சிகப்பு கலரில் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது மாதிரியே இருக்கும் இதோட இது தண்டு. ஆனால் ஒன்றுங்க, நான் இப்போ ஃப்ரீயாக செய்வேன். ஏன்னா நம்ம குட்டி வாண்டு தூங்கிட்டாரு, அதனால நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். கூழ்லையாகவும் தூங்கிட்டான். நீ கொடுத்த கூழ்லையே தூங்கிட்டான். கூழு கூழு. ஆமாம், கொஞ்சம் தாண்டா குடித்தான், அந்த மயக்கம் வந்துருச்சு போல இருக்கு. இதில் ஒரு காய் இருக்கும், அந்த காயும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த நம்ம முந்திரி கொலை ஒன்று அங்கே இருக்கும் தெரியுமா, அங்கே இருக்கும்ல ஒரு, இது என்னடின்னு கூட நீ கேட்கல. எப்போ? ஒரு சிகப்பு கலர் காய் இப்படி இருந்ததுல. அது என்ன பண்ணுவாங்க? கிடைவாங்க, கிடைஞ்சி சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. ஆனால் இவ்வளோ இது இருக்குல்ல, ஆனால் கொஞ்சோண்டு தான் வரும். ஆமாம், எவ்வளோ கிடைஞ்சாலும் இவ்வளோதான். ஆனால் புளிப்பு பா வாயில் வைக்க முடியாது அந்த அளவுக்கு. சரியான புளிப்பாக இருந்துச்சு. நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா? அம்மாவும் அன்னைக்கு சிக்கன் செஞ்சோம், வெறும் நார்மலாக கிரேவி. அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க, அதனால புளிச்ச கீரை அவங்க பரட்டி சாப்பிட்டாங்க. அப்போ நான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அப்பா செம புளிப்பு. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு கடைஞ்சாங்க. நல்லாயிருக்கும். வரும்போது சொம்ப எடுத்துட்டு எண்ணெய் எடுத்துருவா. அந்த எண்ணெய் சட்டி எடு. கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு அதை கிடைய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அது கூட பச்சை மிளகா அப்புறம் கீரை, அது கூட கொஞ்சம் பச்சை மிளகா. நிறைய பேர் வந்துட்டு நம்ம சமைக்கிறோம்ல இந்த தண்ணியில், ஆமாம், அது வந்து கேட்குறாங்க டவுட்டு என்னென்னா வந்து எதுக்கு வந்து டேப் தண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து போர் இறக்கியிருக்கோம். போர் இறக்கியிருக்க தண்ணியை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் டேப் வழியாக.
ஆமாம், பிடிச்சி வச்சுருக்கோம் மேலே டேங்க்கில். டேங்கில் இருக்குது. அந்த தண்ணியை தான் டேப்பில் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த தண்ணி தான். குடிக்க, நல்லாயிருக்கும், சமைக்க, எல்லாத்துக்கும். எண்ணெயில் கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியதான். தண்ணி ஊற்றணுமா? அதெல்லாம் ஊற்ற வேணாம், எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் லைட்டாக. ஆவுச்சா? அடியில் உள்ளது சீக்கிரம் இதாகிடும், மேலே உள்ளது வேகாமல் போயிடும். அதனால் இப்படி வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக முடிக்கும். அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி விடுது பேர். ஆமாடி. டீ கம்மியாக போட்டுக்கண்ணா, இந்த டீலே இது வெந்துடும். போதும் போதும் டீ. இந்த கேப்லலாம் நமக்கு அனல் வராது. எதுக்கு உட்காந்துருக்கோம் பார்த்தியா, அங்கே தான் அனல் வரும். ஆனால் வந்து நம்ம இந்த வெயிலுக்கு இந்த அனலுக்கே நம்ம இவ்வளோ ஒரு இது பண்ணுறோம்ல, கதறோம். ஆனால் ஈரோப்லலாம் பார்த்தியா அப்படியே செருப்பு தார் ரோட்டில் ஒட்டிக்குது, எடுக்க முடியல. டயர் அப்படியே வந்து ரோட்டோட ஒட்டிட்டு போகுது. அதுக்கப்புறம் சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே உருகி அப்படியே ஊத்துது. இது அந்த அளவுக்கு வெயில். ஆனால் வெயிலெலாம் நிறைய பேர் சாவுவாங்க, இப்படிலாம் இருக்குன்னு நான் எப்படின்னா இந்தியாவிலேயே வந்துட்டு முன்னாடி எப்பயோ ஒரு காலத்தில் வந்துட்டு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் ஈரோப்பில் வீடியோவில் பார்த்தேன், அவ்வளோ இதாக இருக்குது வெயில். நம்ம இதுக்கே பயப்படுறோம். ஆனால் இன்னைக்கு தான் வந்துட்டு ஊமை வெயிலாக இருக்குது, இப்படிலாம் உட்காந்துருக்க முடியுது. ஒரு வாரமாக வெயிலுனா வெயில், அப்படியே வெளியிலே போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ தெரியல, ஊமை வெயில ஒரு மாதிரி அப்படியே அமிங்கி இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல, வெயிலே இல்ல. இங்க பாருங்க, நல்ல கிளறு கொல கொலப்பாயிட்டு. அவ்வளோதான், புளிச்ச கீரையை நல்லா கிடைஞ்சாச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட வேண்டியதான். இந்த பொங்குரா சிக்கன் பண்ண ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு ஜாஜீரா, இது எல்லாத்தையும் அப்படியே பொரிய விட்டுக்கணும். பச்சை மிளகா அது கூட அப்படியே கொஞ்சம் வெங்காயம் நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இது கூட அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்படியே தக்காளி இதுக்கு நிறையா சேர்த்துக்க கூடாது, ஏன்னா புளிச்சக்கீரையே நிறையா வந்துட்டு பிடிக்கும். ஆனால் தக்காளி லைட்டாக சேர்த்தா போதும். அப்படியே இது கூட இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். வாசனை வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் இந்த கறி வந்து வேகணும், அதனால் வதக்கிக்கிட்டே இருக்கணும். சிக்கன் வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கும் போது இது கூட மசாலாலாம் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கு தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் தனியா பொடி 2 ஸ்பூன், அப்படியே நல்லா வதக்கிக்கணும். கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கீரை, புளிச்ச கீரை, அதை அப்படியே அது கூட சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் கூட புளிச்ச கீரையா? ஆமாம். பாருங்க, பார்க்கும்போதே வேற மாதிரி டெம்ட் ஆகுது. பார்க்கும்போது வேற மாதிரி டெம்ட் ஆகுது. அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும், மிருந்த மாதிரி இருக்கும். ஒருத்தவனுக்கு வேற இதை பார்த்ததுல இருந்து நாக்கு ஊறுது. ஆனால் செம்மையாக இருக்குங்க, வேற மாதிரி சாப்பாடை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சும்மா ஊறுது அப்படியே. ஊருக்கு என்ன சாப்பிட்டு பார்த்துட்டியா? அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி இருக்குடி. ஆனால் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அந்த புளிப்புக்கும் அந்த மசாலா அது எப்படி ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல இருக்கு. சிக்கன் மாதிரியும் இல்லாம
கீரை மாதிரியும் இல்லாம ஒரு ஒரு சூப்பரா இருக்குங்க. அது சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மஸ்ட் ட்ரை. ஆமா, இது மேல அப்படியே கொத்தமல்லி தூவி மூடி எடுத்து போக வேண்டியதான். நம்மளுடைய கொங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிடணும்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஐயோ, ஏதோ டைனோசர் கத்துற மாதிரி இருந்துச்சு. என்னடா அது டைனோசர் எதை கத்துற மாதிரி எங்கேயோ கிளம்புதுன்னு நினச்சிக்கிட்டேன். டைனோசர் இப்படி கத்தாது. அப்பா மாடு எங்க அம்மா மாடா. செம்மையா இருக்குடி, பக்காவா இருக்குடி சித்து. சத்தியமா வேற மாதிரி. ஆஹா. அதுக்குதான் உனக்கு வைக்கிறேன்னு சொன்னேன். நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. வேற மாதிரிங்க. ஜெனிய இது பண்ணதையும் விட்டுட்டு நீ பிரியாணி தாமா போடணும்னு பிரியாணி போட வச்சான். நாங்க என்ன நினைச்சோம், இது மட்டும் தான் நாங்க வந்து பண்ணலாம்னு நினைச்சோம். எவ்வளவு வேலையை பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு வச்சிருக்கா, அப்புறம் வந்துட்டு பிரியாணி பண்ணியிருக்கா, இவ்வளவு வேலையும் பார்த்துருக்கா சீத்து. ஆனா சீத்து ஒருத்து சீத்து வேற மாதிரி. இதுல நேரம் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு கடைசியில ஃபினிஷிங் வேற மாதிரி. பிரியாணி சாப்பிட மாட்டீங்க, சத்தியமா வேற மாதிரி சீத்து. சொக்காகு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கீரையில் வந்து சிக்கன் போட்டு இப்போ தான் நான் சாப்பிட்றேன். ஆமாம், ஆனால் சூப்பராக இருக்கு. அடிபொலி. அப்பா செம்ம. சொக்கா சமைச்ச கைக்கு கொடுக்கணும்ல, அதனால் சாப்பிட்ற கைக்கு. ஐயோ அப்பனா ரெண்டு கையும் வச்சு சாப்பிடணும். சாப்பிடுதாங்க. பிரியாணி எப்படி இருக்கு சொல்லவே இல்லை, உரப்பு தான் இருக்கா. இந்த கிரேவியை பிரியாணியோட சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. பிரியாணி கிட்டா நீ சாப்பிடு பிரியாணி. சாப்பாடு தவிர இவ்வளோ இருக்கு. சரி, நீ ஆந்திரால ரொம்ப நாள் வேலை பார்த்தில, அப்ப இதெல்லாம் சாப்பிட்டது இல்லையோ? கிட்டத்தட்ட 6 மாதம் வேலை பார்த்தேன், கொத்தனார் வேலை. அங்கே கோயில் வேலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப ஆனால் செம்மையான பிளேஸ் நான் இருந்தது. காலையிலேருந்து செம்ம ஹெவி ஒர்க்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் ஒரு 5 மணி பக்கம் டீயை போட்டு குடிச்சிட்டு இந்த நாள் அவ்வளோதான். இருக்கிறத வச்சு நைட்டுக்கு சாப்பிட்டு வேண்டியதான். ஓகேங்க, இந்த விழா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய்.